ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5.1 ரிமோட் கிட் ஆம்ப் பேசிக் மாடல். அதை பற்றியான ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் பார்த்தீங்கன்னா அந்த 5.1 ரிமோட் ஆம்பு. இந்த பேனல் பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் டிசைன் பண்ணது. பேனலோட திக்னஸ், குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த ஆம்போட பேக் எண்டை பார்ப்போம். நம்ம இப்போது பேக் எண்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6RCA சாக்கெட்டு 2 யூஸ் பண்ணியிருப்போம். AX1, AX2, AX3க்கு. அப்புறம் DVD இன்புட் பண்ணி 12V ஃபேன் ப்ரஷ்லெஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்பீக்கர் சாக்கெட் 3 யூஸ் பண்ணியிருப்போம். மெயின் ஸ்காட் ஒனிடாவோடது யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஆம்போட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் 24024 5A HD 1202 1A 100% பியூர் அலுமினியம் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்போம். நல்ல குவாலிட்டியானது. பவர் சப்ளை PCB ஷான் கம்பெனியோடது 4750V கேன் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்போம். பவர் ஆம்ப் சைட் பார்த்தீங்கன்னா 3 STK 414 யூஸ் பண்ணுற ரோஷன் கம்பெனியோட போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஃபுல்லி கெல்ட்ரான் யூஸ் பண்ண கெப்பாசிட்டிஸ் தான் எல்லாமே. 3 IC 4141. ஹீட் சிங்க் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான குவாலிட்டி கேஜோட தான் போட்டிருப்போம். ரொம்ப லோ கேஜ் அந்த மாதிரிலாம் எதுவும் போட்டிருக்க மாட்டோம். ரிமோட் கிட் ஃப்ளூட்டாக்கோடது போட்டிருப்போம், வெர்ஷன் 2. ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரோஷன் போர்டோடது டைம் டிலேவோட அந்த போர்டு தான் போட்டிருப்போம். இதோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஒயரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கசகசப்பெல்லாம் இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும். ஒயரிங் எல்லாமே ஒரு நாய்ஸ் ஹம்மிங் எதுவும் வராது. இந்த ஆம்பில் வர ஆல் அக்சரிஸ், ஸ்பேர்ஸ், கேபினட், பேனல், ட்ரான்ஸ்ஃபார்மர், போர்ட்ஸ், IC, ரிப்பன் ஒயர், ஷீல்டு ஒயர், ஸ்க்ரூ கிட், ஆல்ஸ் வேர் அவைலபிள். தேவைப்படும் நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சேட் பண்ணுங்கள். உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் வைக்கலாம், ட்ரான்ஸ்போர்ட்லேயும் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.